ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال نبينا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் கடந்த பல வாரங்களாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதில் பல்வேறு தலைப்புகள் பல்வேறு அறிஞர் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வரிசையில் கணவன் மனைவி பந்தம் இது பற்றி ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் என நான் இங்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமுதாயத்தை படைத்து இந்த சமுதாயம் எப்படி வாழ்ந்தால் வாழ்வாங்கு வாழ முடியுமோ, சுபிட்சமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுமோ, அதற்கு தேவையான அனைத்தையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் துறவரத்தை சிறப்பாக சொல்லி காட்டுவார்கள். துறவரம் என்பது ஒரு மேன்மையான விஷயம் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்லுவார்கள். துறவிகளை பார்த்திருப்பீர்கள், சாமியார்களை பார்த்திருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் என்று மக்களால் கருதப்படுகிறார்கள் அந்தந்த சமயங்களில். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது ஒரு இயற்கையான மார்க்கம். எனவே மனிதனுடைய இயற்கையோடு இயல்போடு ஒத்து போகக்கூடிய சட்ட திட்டங்களை தான் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் அல்லாத ஏனைய எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களுடைய சிந்தனையில் தோன்றியவை. மனிதனை பற்றி யாருக்கு அதிகமாக தெரியும்? எந்த அல்லாஹ் மனிதனை படைத்தாலோ அந்த அல்லாஹுக்கு தான் அவருடைய இயல்புகள், அவருடைய தன்மைகள், அவருடைய ஆற்றல்கள் எல்லாமே தெரியும். எனவே மனிதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு இஸ்லாமிய மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய பியூட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் திருமணத்தை துறந்து ஒரு துறவித்தனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சில சஹாபாக்கள் ஆசைப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அதை தடுக்கிறார்கள். லா ரஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. திருமணம் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்.
இந்த மனிதன் உலகத்தில் வாழும் போது நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா முதலில் படைத்தான். படைத்த பிறகு என்ன செஞ்சா, அப்படியே விட்டானா, ஜாலியா சொர்க்கம் இருக்கு, நீங்க வேண்டியதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க அனுபவிக்கலாம், கஷ்டப்பட வேண்டியதில்லை, உடைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சம்சாரம் இருக்காம இல்லையா? இல்லை, அவர்களுடைய உடலில் இருந்தே அவர்களுக்குரிய துணை அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகிறான். ஒரு துணை, இணை. எதற்காக? அவர்களுடைய உள்ளம் சாந்தி பெறுவதற்காக, அமைதி பெறுவதற்காக. எவ்வளவுதான் நீங்க சொகுசாக ஒரு தனி வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும், அப்படிதானே? நல்ல ஹைடெக் ஒரு ஜெயில கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாலும் அது உங்களுக்கு என்னதான் சொகுசா இருந்தாலும் அது சுகமா இருக்காது. கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் கூட ஒரு ஆள் இருந்தா அது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா திருமணம் என்பது மனிதனுடைய இயல்போடு ஒத்து போகக்கூடியது. இது அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவிகளை, மனைவிகளை அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது, அவர்கள் நீங்கள் ஆறுதல் பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது அவருடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். நாம் நிம்மதி பெறுவதற்காக, நாம் அமைதி பெறுவதற்காக நம்மிலிருந்தே நம்முடைய ஜோடி அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க. இந்த வசனத்தை கூட சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனைவியும் அவருடைய விலா எலும்பு படைக்கப்பட நினைச்சுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். புரியுதா? ஒவ்வொரு மனிதனுடைய விலா எலும்பு அவனுடைய மனைவி படைக்கப்படவில்லை. ஒருத்தருக்கு 4 மனிதன் 4 எலும்பு காண போயிருக்கும், அப்படி ஒண்ணு இல்லையே, அப்படிதானே? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அல்லாஹ் தஆலா படைத்தது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளம்புகிறார். மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகிறார். உங்களிலிருந்தே, உங்களிலிருந்து என்ன அர்த்தம்? உங்க இனத்திலிருந்தே அர்த்தம். உங்களிலிருந்து என்னிலிருந்து என்னுடைய மனைவி படைத்த நினைச்சு கூடாது. உங்களுடைய இனத்திலிருந்து, மனித இனத்திலிருந்து. இந்த நாத்திக கொள்கையில் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம் கலப்பு திருமணம் என்பாங்க. என்ன திருமணம்? கலப்பு திருமணம். கலப்பு திருமணம்னாக்கா மதங்கள் மாறி கலந்து சேராம, பாத்தீங்களா? ஒரு பிராமணன் ஒரு கீழ்ஜாதி பெண்ணை மனம் முடிப்பது, இது கலப்பு திருமணம், கலப்பு திருமணம் சொல்லிட்டு இருப்பாங்க. தந்தை பெரியார் ஒரு அவையில இருக்கும்போது இதுதான் கலப்பு திருமணம் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் கேட்டாரு, கலப்பு திருமணம் சொன்னா ஒரு மனுஷனுக்கும் மாட்டுக்கும், அல்லது மனுஷனுக்கும் ஒரு ஆட்டுக்கும் இது நடந்தா ஒரு கலப்பு திருமணம் சொல்லலாம். மனுஷன் தான் மனம் முடிக்கிறான், திருமணம் செய்யலாம், இதை போய் எப்படி கலப்பு திருமணம் சொல்ல முடியும்னு அவர் கேட்டாரு. ஒரு நல்ல ஒரு கேள்வித்தாங்க. அப்ப மின் அன்ஃபுசிக்கும் என்கிறது என்ன? உங்களிலிருந்தே, உங்க இனத்திலிருந்தே, மனித இனத்திலிருந்தே. இப்ப மனிதனுடைய துணை என்பது மனிதர்கள் தான் இருக்கிறோம். ஜீன்களில் இருந்தோ ஷைத்தான்களில் இருந்தோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசுல இருந்து சமாளிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஜீன்ல இருந்து ஒரு மனைவி வந்தா என்ன நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப ஆபத்தா போயிடும் இல்லையா? அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்தே உங்களுக்குரிய மனைவிகளை நீங்கள் அவள் பால் அமைதி பெறுவதற்காக படைத்திருக்கிறார். அப்போ மனைவிமார்களுடைய திருமணத்துடைய முக்கிய நோக்கம் அமைதி பெற வேண்டும், ஒரு அமைதி வேண்டும். இப்ப ஆய்வாளர்கள் கூட ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்கிறார்கள். திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், இவர்களில் அதிக நாள் வாழக்கூடியவர்கள் யாருக்கு கேட்டீங்கன்னா திருமணமானவர்கள் என்று. திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களை விட அதிக நாள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் கொஞ்சம் குறையும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இங்க கூட்டதான் இருக்கு, அதுக்கு சொல்லுவோம் இஸ்லாத்துல என்னங்கிறத அந்த வழின்னு போயிட்டோம்னாக்கா நம்ம அதிக நாள் வாழலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவன் தனி மனிதனாக இருக்கும் போது எல்லா சுமைகளும் அவனுக்கு வரும். பிசினஸ்ல சுமைகள் இருக்கும், மக்களோட பிணக்குகள், பகை இருக்கும். அதனால அதிகமா அவன் வந்து என்ன செய்வான், மன உளைச்சலுக்கு ஆளாகி இறுதியில் அவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? துக்கம், கவலை என்பது மனசு என்ன செய்யும், சீக்கிரம் கொண்டு சேர்த்துரும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன்.
கவலை துக்கத்திலிருந்து யாரெல்லாம் நான் ஒரு இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். கவலை எனக்கு தெரியுமில்ல. டாக்டர் போனீங்கன்னாக்கா ஒரி பண்ணாதீங்க, பிபி சுகர் கூடும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கவலை என்பது மிகப்பெரிய நோய். அல்லாஹ் திருமணத்துடைய நோக்கமே அமைதி பெறுவோம் என்பதற்காக. வஜால பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் ஆண் பெண் கணவன் மனைவிக்கு மத்தியில் இதன் மூலமாக ஒரு பாசத்தையும் ஒரு கிருபையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அப்ப திருமணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பிய பெண்களை 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக திருமணம் செய்து கொள்ளுங்கள். 2 2 2 2 4, 3 3 3 6, 4 4 4 16 அப்படி ஷியாக்கள் இருக்கு. இப்படி பெருக்கிடுவாங்க. அத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஆட்டு மஸ்னா மஸ்னானாக்கா 2 2 2 2 4 3 3 9 இப்படி பெருக்கிட்டு போயிடாது. ஷியாக்கள் இது இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் உவந்து உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுடைய துணைவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாமல் யாருமே இருக்கக்கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய அட்வைஸ், வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். உங்களில் ஜோடிகள் இல்லாதவர்களுக்கு, ஆணுக்கு ஒரு பெண் ஜோடி இல்லை, பெண்ணுக்கு ஒரு ஆண் ஜோடி இல்லை என்றால் நீங்க என்ன செய்ய, அவங்களுக்கு அவங்களோட ஜோடியை ஏற்படுத்தி கொடுங்க, நிக்கா செஞ்சு கொடுங்க. புரியுதுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, தேர்ந்து தந்துடக்கூடாது. இது பொறுப்பாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அப்போ இஸ்லாமிய பார்வை மனித வாழ்க்கையை நோக்கி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்து வாழக்கூடாது, திருமணம் என்ற பந்தத்தோடு தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறார். அந்த அடிப்படையில் திருமணம் என்பது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கணவன் மனைவி இந்த பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் அணுகுவதற்கு முன்பாக இனிஷியலா சில விஷயங்கள் நாம் பார்த்தாகணும். கணவன் மனைவி என்ற அந்த வட்டத்திற்குள் வருவதற்கு சில விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க நாம மிஸ்டேக் பண்ணனாக்க வாழ்க்கை முழுவதும் என்ன ஆயிடும், தப்பா போயிடும். சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னா கல்யாணம் முடிச்சிருந்தான் அப்படின்பா. ஒரு பெரிய தப்பு பண்ணா கல்யாணம் முடிச்சிட்டான்பா. கல்யாணம் முடிச்சவன் ஏன்டா கல்யாணம் முடிச்சவன் இருப்பான், இதுக்கு வெளியே நிக்கிறோம் ஏன் கல்யாணம் முடியல நினைச்சிட்டு இருப்பான். இதுதான் நிலைமை. அப்போ இஸ்லாமிய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, திருமணத்திற்கு முன்பால் நாம் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நுணுக்கமாக இருக்கணும், யோசனை பண்ணி நாம் எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யஸ்வஜ். வாலிப சமுதாயமே, இளைஞர் சமுதாயமே, உங்களுக்கு யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ, பொருளாதார வசதி உடல் ரீதியான வசதியும் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க, 2 விதமான வசதிகள் இருக்கோ, ஃபல்யதஸவஜ், அவன் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏன்னா அது அவருடைய பார்வையை தாழ்த்தும், அவருடைய மானத்தை பாதுகாக்கும். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதிகள் இல்லாமல் போனால் அவன் நோன்பு நோக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக வசதி வந்துட்டு என்ன செய்யணும், திருமணத்தை செய்வதற்காக நாம் முயற்சிக்கணும். அதுக்கு ஒரு ஏஜ் வச்சிருப்பாங்க, 25 வயசுல தான் 30 வயசுல செய்வேங்க, அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. எனக்கு வசதி இல்ல, என்ன வசதி, காரு பங்களா வேணும் வசதியா, அந்த வசதி எல்லாம் சொல்ல இஸ்லாம். தானும் தனக்கு வரக்கூடிய அந்த பெண்ணுக்கும் உணவு உடை இருக்க இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இருந்தால் போதும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு கல்யாணத்தை ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது. அந்த ஏஜ்ல கரெக்டாக அவங்க திருமணம் முடிப்பதற்காக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்ப இந்த திருமணம் செய்யும் பொழுது என்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டும்? முதலில் பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். அந்த பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, இந்த பந்தம் சுமூகமாக சுபிட்சமாக இருக்க வேண்டுமானால்
திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் தன்னுடைய வாழ்க்கை இன்பமாக நகர வேண்டுமானால் அந்த பெண்ணுடைய கொஞ்சம் பயோடேட்டா பார்த்துக்கணும். முதல்ல கவனிக்கணும், நல்ல பண வசதி உள்ளவங்களா அல்லது பிரிட்டன் சிட்டிசனா அப்படிப்பா செய்யறாங்க இல்லங்க. நினைவாதுதான் சில செய்வாங்க, நல்லா பார்த்து அங்க பிரான்ஸ்ல இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம், அது லண்டன்ல இருக்கிற பொண்ணா பார்த்து, இது பார்க்க கூடாது. இதெல்லாம் செகண்டரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, துன்கஹுல் மர்அத்துல் யர்பா லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தேலாக். உலகத்தில் பெண் என்பவள் 4 விஷயங்களை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகிறார். லிமாலிஹா, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம், பொருளாதார நிலை, நல்ல வசதியா இருக்கா, பசவுள்ள பாத்தியா இருக்கா அப்படின்னு. சில என்ன செய்வாங்க, தௌஹீத்வாதிகள் சொல்லிக்கிறாங்களே தனி தௌஹீத்வாதிகள், அவங்க நான் ஒண்ணுமே வாங்கலங்க, ஒண்ணுமே வாங்கல, நான் சும்மா மகர் கொடுத்து நான் திருமணம் முடிச்சுக்கேன்பாங்க. அதனுடைய கால்குலேஷன் வந்து ஃபியூச்சருடைய கால்குலேஷனா இருக்கும். மாமனார்ல வசதியா இருப்பாரு, மாமனார் மண்டபத்தை யாருக்கு வந்து சேரும், இருந்தாலும் சேரும். இது வந்து மறைமுகமான ஒரு வளர்ச்சி மனசு செய்யறதெல்லாம் உண்டு. மனிதர்களை ஏமாத்தலாம், அல்லாஹை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் நம்முடைய உள்ள நிலைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். யஅலமு மா ஃபிஸ் ஸுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றை அறியக்கூடியவன். எனவே உலகத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய செல்வத்தை பார்த்து திருமணம் செய்ய முற்படுகிறார்கள். அல்லது செல்வம் இல்லாட்ட பரவாயில்லை, அழகே பார்ப்பாங்க, அழகா இருக்காளான். சில என்ன செய்யறாங்க, வலி ஹஸபிஹா, அந்த குலம் கோத்திரம் சொன்னாங்க இல்லையா, மரக்காரு ராவுத்தர் காங்கிரஸோட சொன்னாங்கல்ல, மரக்காருக்கு ராவுத்தர் பொண்ணு தர, ஷாஃபி ஹனஃபி பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க இங்க. அப்போ என்னது, குலங்களை பார்ப்பாங்க. திண்ணையில முச்சந்தில உட்காந்து விளையாடி சும்மா சோம்பேறி இருந்தாலும் கூட அவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் சம்பாதிக்கிறானா இல்ல, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவனுடைய குலத்தினுடைய பின்பலத்தை, அந்த குலத்தினுடைய பின்னணியை பார்க்கிறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் செய்யறாங்க. உலகத்துல இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தேதா. மனிதனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால், வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால், தீன் உள்ள பெண்ணை, தீனுடைய பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்து நீ திருமணம் முடித்துக்கொள், நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்போ மனித ஆணங்கக்கூடியவன் தன்னுடைய மனைவியை தேர்வு செய்யும் பொழுது முதலில் மார்க்கத்திற்கு முதல் இடம், ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க அழகா பாருங்க, பொருளாதார வசதியை பாருங்க, குலத்தை பாருங்க, எதா பார்த்துட்டு எல்லாமே செகண்டரி. முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த மனிதன், அந்த பெண்ணிடம் மார்க்க பற்றி இருக்கிறதா, அதுதான் பார்க்கணும். அப்போ கணவன்மார்கள், அதாவது ஆண்கள் முதல்ல திருமண வாழ்க்கையில் நுழையும் போது இந்த விஷயத்தை பார்க்கணும். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்வு செய்து கொள், அல்லாஹ் உனக்கு வெற்றி தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார். இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தோம்னாக்கா, இஸ்லாம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி இவளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எப்படி இருக்கணும், அந்த பந்தம் எப்படி இருக்கணும் என்பதை சரிவர புரிந்து கொள்ளாதன் காரணமாக, அதை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லாத காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள், இறுதியில் தலாக்கு, ஹுலா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சமீப காலங்களில் இது அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால், 8-10 வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு இது ஆய்வு செய்து ஒரு முடிவை தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் 48% வந்து அங்க வந்து தலாக்கிடப்படுது. ஜெர்மன் போன்ற நாடுகளில் 35%, துவலுல் அரபியான்னு சொல்லப்படக்கூடிய அரபு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 20% இந்த மாதிரி நடைபெறுது. தலா விவாகரத்தோ அல்லது ஹுலாவோ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தலாக் என்பது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கொடுக்க வேண்டியதுதான். அதே போல பெண் என்பது வாழ முடியாத சூழ்நிலை உருவாகுமானால் விடுதலை பெறுவது இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் இது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சர்வசாதாரண தலாகம் சர்வசாதாரணமா போச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக, உப்பு சப்பில்லாத விஷயங்களுக்காக தலாக்கு, ஹுலா இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா?
கணவன் உடைய பங்கு, கணவன் மனைவி என்கிற உறவுல இவருடைய பங்கு என்ன, அவருடைய பங்கு என்ன தெரிந்து கொள்ளாமல் செயல்படுகின்ற காலத்தில் இவ்வளவு பிரச்சனைகள். எனவே ஆண்கள் அவர்கள் திருமண வாழ்வில் இந்த கணவன் மனைவி இந்த பந்தத்தில் ஆண்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, பெண்கள் அவங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை இஸ்லாம் தனித்தனியாக சொல்லுகிறது. நீ இதை செய், ஓ லிமிட்ல நில்லு. அவளை பார்த்து நீ இதை செய், ஓ லிமிட்ல நில்லு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய சில பணிகளும் இருக்கு, செப்பரேட்டா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகளும் இருக்கு. இதுதான் நம்முடைய மைய கருத்து. அப்போ கணவன் மனைவிங்கிற பந்தம் நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கணவனுக்கு மனைவி ஆற்ற வேண்டிய உரிமைகள் என்ன, வழங்க வேண்டிய உரிமைகள் என்பதை மனைவி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மனைவிக்கு கணவன் என்ன உரிமைகளை ஆற்ற வேண்டுமோ அதனை கணவன் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்திருந்தால் பிரச்சனைகளை அதிகமாக நாம் தவிர்க்கலாம். திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை, இவற்றை நாம் அணுகி பார்த்தோமேயானால் ஏராளமான பல்வேறு விஷயங்கள், கணவன் மனைவி பந்தம் வலுவாக இருப்பதற்கு பல்வேறு வழிகளை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார். ஆண்களை பொறுத்தவரை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கணும். கண்ட்ரோலிங் பவர், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த பவர், அந்த பவர் இழந்துடக்கூடாது. இழந்தீங்க முடிஞ்சு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அல்லாஹ் தஆலா பெண்கள் மீது ஆண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார். நிர்வாகம் அவங்களுடைய பொறுப்பு தான் இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க, அம்மாக்குடைய ஆட்சி ஆக்கி விடுவாங்க. எல்லாத்தையும் ஆட்சி கொடுக்கூடாதுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலர் பெருமை சொல்றாங்க, நான் எதுவுமே கண்டுக்கிறதுல, எல்லாமே என் மனைவி தான். அப்படி விட்டீங்கன்னா தாறுமாறா போவோம். ஏன்னா பெண் என்பவள் கோணல் புத்தி உள்ளவன் இஸ்லாம் சொல்லுது. எங்கேயாவது உங்களுக்கு இன்று வச்சிருவாங்க, ரொம்ப உஷாரா இருக்கும். நாம் பல்வேறு நிதர்சனமா பார்த்த ஞாபகம். தமிழ்நாட்டுல குடும்பங்களை பார்க்கும் போதே முழு அதிகாரத்தையும் பெண்களுக்கு கொடுக்கும்போது தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு பொருளாசை அதிகமா இருக்கும். பொருளாதாரத்தை கூட வீணடிப்பார்கள். ஆடம்பர செலவு கூட என்ன செய்யறாங்க, அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட முழு நிர்வாகத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஒரு கண்ட்ரோலிங் பவர் கொண்டு இருக்கணும். எனவே நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தன்மையை இவர்கள் தன்னுடைய கையில் வைத்திருக்க வேண்டும். எக்காலத்தை முன்னிட்டும் நிர்வாகம் செய்யக்கூடிய அவங்களோட ஒப்படைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் கிஸ்ரா அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு ஒரு பெண் அதிகாரத்திற்கு வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லோ அம்ரஹும் இம்ராத்தன். எந்த சமுதாயம் தன்னுடைய பொறுப்பை ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்கிறதோ அந்த சமுதாயம் வெற்றி பெற ஒருபோதும் வெற்றி பெறாது. ஒருபோதும் வெற்றி பெறாதுங்கிறாங்க. அது அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரிதான், குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரிதான், மற்ற எதுவாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா சீக்கிரம் எமோஷன் வந்தவங்க, ஆத்திரப்படுவாங்க, கோபப்படுவாங்க, எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவான வழிகாட்டுதல். எந்த சமுதாயம் தன்னுடைய பொறுப்புகளை ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்கிறதோ அந்த சமுதாயம் ஒருபோதும் நெவர் லன்ங்கிற வார்த்தை பயன்படுத்த லைன் யுஃப்லிஹ கௌம், அந்த சமுதாயம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். எனவே பெண் எங்கக்கூடிய என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண் தன்னை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு அந்த பெண்ணிடம் இருக்க வேண்டும். நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு கேட்கக்கூடாது. நடக்குது. அப்போ சரி, நம்மளை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறாங்கிற எண்ணம் அந்த பெண்ணிடம் இருக்க வேண்டும். நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் என்னிடம் வழங்கி இருக்கிறார் என்ற எண்ணம் இந்த ஆணுக்கும் வர வேண்டும், கணவனுக்கும் வரணும். நாம் நல்லபடி நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு செய்துமையானால், குறைகளை வைத்துமையானால் அது பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த பயம் இருக்கும் ஆண்களுக்கு. அப்போ நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு ஆண்களுடைய பொறுப்பு. இரண்டாவதாக மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கட்டுப்படுதல். கணவனுக்கு கட்டுப்பட்டு போகணும்.
இங்க வந்து சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது. எந்த விஷயங்கள் மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் கட்டுப்படணும். மார்க்கம் அனுமதிக்காத எந்த விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நான் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ வத்ரிபூஹுன்ன ஃபைன் அதஅனகும் ஃபலா தபூ அலைஹின்ன சபீலா. சூரத்துல் நிசாவில் வரக்கூடிய வசனம். எந்த பெண்கள் உங்களுக்கு மாறு செய்வார்கள் என்று அஞ்சுகிறீர்களோ அந்த பெண்களுக்கு முதல்ல நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. கணவன்மார்களே, நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் ஒண்ணு வேலை செய்யலன்னாக்கா வஹஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, இரண்டாவது கட்டமாக அவர்களை படுக்கையில் விலக்கி வையுங்கள். அதுவும் முடியலன்னாக்கா படுக்கையில விலக்கி வைத்தும் அந்த பெண்கள் திருந்தவில்லையானால் வத்ரிபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள். அந்த அடி இப்படி இருக்குன்னா ஹதீஸ்ல இருக்கு, தர்பன் கைர முபரஹ், காயம் ஏற்படுத்தாத அடி. அதுக்கு சாக்கு சுத்தி அடிக்கூடாது, தெரியுதா? அடி குத்தக்கூடாது. என்னன்னாக்கா அவர்களுக்கு வலி தெரியணும். அதே போல இல்ல தூசு தட்டுறா போல உடம்பு தூசு சும்மா தட்டி கொடுக்க கூடாது. அவர்கள் உணரக்கூடிய வலி உணரக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும், லேசாமல் தட்டணும். ஏன்னா அடி உதவா போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுல அது நடக்காது. இந்த நாட்டுக்கெல்லாம் ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம், இது உங்களுடைய அரசாங்கத்தின் சட்டம். அது இல்லாத இவ்வளவு அலங்கோலம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இவ்வளவு சீரழிவுகளுக்கு காரணம் இறைவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாங்க இருப்பதுதான். அந்த பெண்கள் அடிச்சு அந்த பெண்கள் சரியா திரிந்து வந்துட்டாங்க. என்ன செய்யணும், விட்டுருந்தோம். அந்த பழைய விரோதத்தை குரோதத்தை மலையில் வைத்துக் கொண்டு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. ஃபைன் அதஅனகும் ஃபலா தபூ அலைஹின்ன சபீலா, அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்துவிட்டால் நீங்கள் வரம்பு மீறி செயல்படாதீர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன செய்யணும், பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு போகணும். ஒரு முறை ஹுசைன் இப்னு மெஹ்சன் உடைய மாமியார் வாப்பாவோட பிறந்தவங்க. என்ன மாமினா ரெண்டு சொல்லுங்க, நீங்க மாமியாருக்கும் மாமிங்கிறீங்க. தந்தையோடு பிறந்த சகோதரி. ஹுசைன் இப்னு மெஹ்சனுடைய சிறிய மாமி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, தன்னுடைய கணவர் பத்தி சொல்றாங்க, இப்படி 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 எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, அதாத்தி ஜௌஜின் நந்தி, நீங்க வந்து கல்யாணம் முடிச்சவங்களா, கணவர் உங்களுக்கு இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறார்கள், ஆம் இறை தூதர் அவர்களே, எனக்கு பெண்ணு இருக்கிறார், என்னுடைய கணவர் இருக்கிறார் என்று சொன்ன போது, சரி கணவன் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? இரண்டாவது கேள்வி. உங்களுக்கு முதல்ல உங்க கணவர் இருக்கிறாரா? முதல் கேள்வி. இருக்கிறார்னு சொன்ன போது இரண்டாவது கேட்கிறார்கள், கைஃப அன்தி லஹு, நீ அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய்? அந்த பெண் சொல்கிறார்கள், மா ஆலூஹு, நான் எந்த குறைய வைக்கிறது கிடையாது. அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில், அவருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நான் எந்த குறையும் வச்சது கிடையாது. நான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அத்தனைக்கும் கட்டுப்படுகிறேன், அவளுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், என்னால் முடியாமல் போனால் தவிர முடிஞ்சல மேக்சிமம் நான் செய்யறேன், என்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு போகிறேன், அவனுக்கு நான் பணிவிடை செய்கிறேன் சொல்கிறார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், உன்துரி ஐன அன்தி மின்ஹு ஃபைன்னமா ஹுவ ஜன்னதுகி வ நாருகி, பெண்ணே நீ உன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை நன்றாக கவனித்துக்கொள். ஏன் தெரியுமா? உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும். அஹமது ஹாக்கிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு போயாகணும். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான், நடக்காமல் இருப்பதான் சொர்க்கம் நரகம் என்ற ரெண்டு விஷயங்களை தீர்மானிக்கும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார். அப்ப நன்றாக கவனியுங்கள், பெண் என்கக்கூடியவள், மனைவி என்கக்கூடியவள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் முதலில் நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை தந்தாகணும். இரண்டாவதாக கணவனுக்கு கட்டுப்பட்டு போகணும். மூன்றாவதாக தன்னுடைய வீட்டில்
தன்னுடைய வீடுனாக்க கணவனுடைய வீடு. கணவனுடைய வீட்டில் கணவன் விரும்பாத எவரையும் அனுமதிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லா யஹில்லு லில் மர்அதி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி வலா தஅஸர ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி. எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டில் அவருடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் நுழைவதற்கான அனுமதியை தரக்கூடாது. கணவன் இருக்கிறார், அவர் யார உள்ள வர சொல்ற அவர் தான் வரணும். அவர் சிலர் விருப்பார், விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட மக்களை அந்த பெண்ணை சொல்லிடாது உள்ள வர அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சா என்ன நடக்கும்? கணவனுடைய கட்டளை மீறிவிட்டால் கணவனுக்கு கட்டுப்படவில்லை என்ற பிரச்சனை வரும். வரும்பொழுது 2 கிளை பிணக்குகள் வரும். அப்புறம் நானா நீயா நீயா நானாங்கிற ஒரு பிரச்சனை வந்து கடைசியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கும் குடும்பத்தில் பூகம் வெடிப்பதற்கும் அது வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூகமாக இந்த வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பதற்காக பெண்ணுக்கு சொல்றாங்க. ஏன்னா வீடு வந்து கணவனுடைய வீடு. அந்த லிமிட்ல பாத்துங்க. இப்ப ஒரு நாடு இருக்கு, அந்த நாடு நகை, இந்த நாடு என்ன சட்டம் போட தான் நமக்கு காண முடியும். அதை தாண்டி உள்ள வர முடியுமா? இவன் விசா வழங்கினா தான் உள்ள வர முடியும். அவன் அனுமதி உள்ள வர முடியுமா? அப்போ அந்த வீடு என்பது கணவனுடையது. சோ கணவன் தான் அதுக்காக செலவு செய்யறேன், எல்லாமே செய்யறான், அவனுடைய இதுல கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ அவன் அனுமதிக்க கூடியவர்களை தவிர மற்ற எவர்களையும் என்ன செய்யக்கூடாது, அந்த வீட்டில் நுழையக்கூடாது. அது ஹலால் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு கட்டளை இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்திய போது பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. அத சொல்லும் பொழுது பெண்களை பற்றி, பெண்களுடைய உரிமைகளை பற்றி, ஆண்களை பற்றி, ஆண்களுடைய உரிமையை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, ஃபலா யூத்தியன்ன ஃபுருஷக்கும் மன் தக்ரஹூன வலா தஅதன ஃபீ உயதுக்கும் லிமன் தக்ரஹூன. உங்களுடைய கணவன்மார்கள் எவர்களை விரும்பவில்லையோ அவர்களை உங்களுடைய வீடுகளில் நுழைய வைக்காமல் இருப்பது, நுழைய அனுமதிக்காமல் இருப்பது உங்களுடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன செய்யணும்? கணவன் யாரை உள்ள வருவதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அல்ல சொல்லிடுறாரு, உங்களுக்கு நீங்க பரவாயில்ல, உங்க குடும்பத்தில் யார் வந்தாலும் அது கவனிக்கல, பிரச்சனை கிடையாது. ஒரு தடுத்தார் என்ன, அவருடைய அனுமதி இல்லாமல் உள்ள வருவதற்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. அதே போல வந்து பெண் என்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வந்து அவளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பணிவிட செஞ்சாங்க. பணிவிட முக்கியம். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹ் பெண்மணி வராங்களா இல்லையா, உங்களுடைய சொர்க்கமும் நரகமும் அவர் தான் சொல்றாங்க. பணிவிடை செஞ்சு கட்டுப்பட்டு போ. அப்போ பணிவிடை செய்தாங்க கணவனுக்கு. நான் எல்லாம் அந்த வேலை கட்டுப்பட மாட்டேன், உங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டேன், உங்களுக்கு தேவையான ஒரு வேலைக்காரி வச்சுங்க. தமிழ்நாடு அதாங்க, தமிழ்நாடு இங்க நாட்டுல வந்து கொஞ்சம் வந்து வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? இங்க நம்ம வேலை நாமளே பாத்துக்க நிலைமையா இருக்கு. பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த, கணவன் பொறுத்தவரை கிச்சன்ல போந்து சும்மா ஜம்ம விளையாடுறாங்க, ஆக்கி கொடுக்குறாங்க, கழுவுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப பாத்தீங்களா, குடிச்ச அந்த டீ கிளாஸ் அங்கேயே இருக்கும், ஒரு வாரம் காய்தான் இருக்கும், எடுத்து போயிருக்க மாட்டாரு. ஏன்? அது ஏன் பொறுப்பு இல்ல, அவங்களுக்கு மனைவி கேட்பாங்க எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வரும். நம்ம இந்த நாட்டுடைய சூழல் அப்படி, இலங்கை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பெண்கள் வந்து பணிவிடை செய்யணும், செஞ்சாகணும், செய்ய மாட்டேன். சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்கன்னாக்கா, பெண்கள் வந்து வீட்டு கணவனுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யணும் அவசியம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. வீட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. அவர் வந்து உண்மையில அவருக்கு மனைவியாக வாழணும், அவ்வளவுதான் தவிர அவருக்கு தேவையான ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா வேலைக்காரிகளோ வேலைக்காரங்களோ வச்சு என்ன செய்யணும், அவர் பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி இல்ல. மனைவி எங்கக்கூடியவள் கணவனுக்கு பணிவிடை செய்தாகணும், செஞ்சாகணும். இல்லைன்னா வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் பல நாடுகள் நடக்கிறது. ஒரு சில ஊர்களில் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இந்த பெண்கள் அந்த மனைவியுடைய கணவனை அறை வரைக்கும், பெட்ரூம் வரைக்கும் போய் பெருக்கிட்டு அதுதான் வர்றாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த பெண் அந்த வேலையை பார்த்தா அந்த பெண் அங்க போவாளா? விரும்பத்தக சம்பளம் நடைபெறுகிறதா இல்லையா பார்க்கத்தான் செய்யறோம். அதனால வந்து வேலைக்காரிய வீட்டுக்காரிய அம்மா ஒரே மாதிரியா போயிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் குழப்பம் இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னெசரியா தேவையில்லாமல் வீட்டுல ஆளை வந்து வேலைக்காக வைக்கப்படாது.
முடிஞ்ச அளவு கணவனுக்குரிய பணிவிடை, கணவனுக்குரிய வேலையை இந்த பெண்ணே செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அஸ்மா பின்த் அபீ பக்கர் திருமதி அஸ்மா அவர்கள், அவருடைய கணவர் அவர் ரொம்ப வயதுக்கு காலத்தில் இருக்கும் போது அஸ்மா அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய கணவருடைய ஒட்டகையை கொண்டு போய் மேய்ச்சி அதை பரிபாலிச்சு அந்த தோட்டத்தில் போய் அந்த பெரிச்ச பழங்களை பறிச்சு எல்லாமே அவங்க பார்த்திருக்கிறாங்க. யாரு? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ முடிஞ்ச அளவு கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும், அவங்களுடைய வேலைகளை பார்க்கணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யணும். இது பெண்ணுடைய கடமை, ஆண் செய்ய கடமை. அதே போல பெண்ணுங்க கூடியவள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கணவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி கணவனை சந்தோஷப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் ஈடுபடணும். கணவன் வீட்டுக்கு வெளியிருந்து உள்ள வரும்பொழுது இன்முகத்தோடு அவன் சந்திக்கணும், இன்முகத்தோட வரவேற்கணும். வாங்க உட்காருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாந்து கொடுத்து இல்ல ஜூஸ் கொடுத்து உட்காந்து அவனை பார்க்கணும். வந்தோட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் நடக்கும். ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு, மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க, கோபத்தோட இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. வந்ததோட அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ முதல்ல பல டென்ஷன் இருப்பாங்க, வியாபார டென்ஷன், மக்களோட பேசும்போது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும், டென்ஷனோட வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவங்கள அழகான முறையில ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ண மட்டுமல்ல, வரவேற்கிற விஷயத்துல என்னது, அழகா தன்னை அலங்கரித்துக் கொண்டு வரவேற்கணும். அவர்களை மகிழ்ப்பதற்கான எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கணும். கணவனை மகிழ்ப்பது மிக முக்கியம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண் கணவன் ஊரில் இருக்கும் போது உபரியான நோன்புகளை அவருடைய அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? அவனுக்கு சந்தோஷமா இருக்க விரும்புவான். அந்த நேரத்தில் இந்த பெண் நோன்பு பிடிச்சிருந்தாங்கன்னாக்கா அவனுடைய சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்கும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். ஒரு முறை ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு ஒரு புகாரை செய்கிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இறைத்தூதர் அவர்களே, என் கணவர் என்ன அடிக்கிறாரு, துழுதா அடிக்கிறாரு, நோன்பு பிடிச்சு அடிக்கிறாரு, ரொம்ப அடிக்கிறாருங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டு கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா அவருடைய மனைவி அடிக்கிறியா? ஆமா அடிக்கிறேங்கிறார் அவரும். நான் அடிக்கிறேன். நான் ஏன் அடிக்கிறேன் தெரியுமா? நானும் வாலிபனாக இருக்கிறேன், இவ அடிக்கடி நோன்பு பிடிக்கிறா. ரெண்டாவது சொல்றாரு, இவன் தொழுதான் அடிக்கிறேன்னு சொல்றான்ல, அதுவும் உண்மைதான். சின்ன சின்ன சூறா ஓதுனா பெரிய பெரிய சூறா ஓதிப்பிக்கிறாவா? இப்படி இருக்கு ஹதீஸ்ல. இவன் தேவைக்கு நிக்கிற வாட்டுக்கு சூரத்து மக்கள் சூரத்து நிசா ஓதுனா அவன் என்ன செய்வா சொல்றாங்க. அடுத்து இன்னொரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் கணவர் சுபுஹ் தொழு 8 மணிக்கு தான் தொழுகிறாரு, சூரியன் உதிச்ச பிறகு தான் தொழுகிறாரு, என்னைக்கும் சுபுஹ் டைம் தொழுகிறதே கிடைக்காத ஒரு கம்ப்ளைண்ட். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னப்பா இது ரெண்டுக்கு நீ காரணம் சொல்லிட்டேன் தானே, இது ரெண்டுக்கு நீ காரணம் சொல்லிட்டேன், இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாய் என்று கேட்ட போது அந்த சஹாபி இயல்பாக சொல்லுகிறார், ரொம்ப சாதாரண சொன்னார், இறைத்தூதரே இது எங்க குடும்ப பழக்கம், இது எங்களுடைய குடும்ப பழக்கம், என்ன உருட்டுனாலும் எதிர்க்க முடியாது, கலையத்துக்கு பாரங்கள் போட்டா கூட எந்திரிக்க மாட்டேன், அது என்னுடைய இயல்பு, இங்க தூங்கு குடும்பம் வழங்கிட்டீங்களா, தூக்கம் தான். சரி பாத்துருக்க பஸ்ல நின்றுட்டே தூங்குவாங்க, எங்க வந்தா தூங்கிடுவாங்க, சஜ்ஜாக்கு போனா தூங்கிடுவான், தூங்கிடுவான், சமயத்தில் ஏற்பட்டு இருக்க ஏன் தெரியுங்க, தூக்கம் அதிகமா எந்திரிக்கவே முடியாது, அது என்னுடைய குடும்ப பழக்கம்ன்றாங்க. அப்படியா? அப்படி எப்பொழுது விழிக்கிறாயோ அப்படி தொழுது கொள்ளுங்கிறாங்க. அது அவருக்கு தான், நமக்கு சட்டம் நல்லா பொந்திக்கிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நல்லா குளிராக இழுத்து போத்திக்கிட்டு அதான் நினைச்சா மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு தூங்குறது இல்ல. அவர் குடும்ப பழக்கம் அந்த மாதிரி இருக்கு, முடியாது. அதாவது அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் தஆலா சக்திக்கு அப்பாற்பட்டு எந்த சிரமத்தையும் தரமாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் இல்லையா. சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் முடியாது, ஏதுச்சும் முடியாது. சில லேசான சவுண்ட் கிட்ட எழுந்து உட்காந்துப்பாங்க, பாத்துக்கோங்க இல்லையா. சில என்னத்தான் நடந்தாலும் எதிர்ப்பாங்க, வீடை இடிஞ்சு விழுந்தாலும் தூங்கிட்டு இருப்பான்.
அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய இயல்பை மாற்ற முடியாத காரணத்தினால சொல்ல சொன்னாங்க, நீ முடிக்கும் போது சுபஹை தொழுது கொள். இந்த இடத்துல வந்து ஒரு சட்டத்தையும் சொல்லி ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, உங்களில் ஒருவருக்கு தூக்கம் வந்தால் தூங்கி எழுந்து விட்டு தொழவும் என்ன. அது எதுக்குன்னா நஃபிலான வணக்கத்துக்கு, சுபஹுக்கெல்லாம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பொதுவா எடுத்துக்காதீங்க, அது நஃபிலான தொழுகைகளுக்கு ரசூல் சொல்லிருக்காங்க. ஏன்னா தூக்கத்தில் இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கவனக்குறைவாக எப்படா தொழுக முடியும். சில பேர் சுப தொழுகும் போது எப்போ போய் படுப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமுக்கு நேரா போய் தலைவனை மோதிடணும். அந்த மாதிரி சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தூக்க கரகத்தோட தொழாதீங்க. ஏன்னா தூக்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உற்சாகம் இல்லாமல் தொழுவோம். ஏன்னு தெரியுமா, இபாதத்தை விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் நீ வணங்கும் போது அவனை பார்ப்பது போன்ற உணர்வோடு தொழு. அல்லாஹோடு நீ உரையாடுகிறாய், ஒரு சிப்பனை போல நிக்கிற, அடக்கம் ஒடக்கமாக முழு கவனத்தோடு நிற்கணும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் குறைவு ஏற்படுங்கிற காரணத்தினால தூக்கம் அதிகம் மிகைத்தால் தூங்கிட்டு அப்புறம் சுறுசுறுப்பாக எழுந்து தொட சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ல அல்லாத தொழில்கள். அப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொன்னமா இல்லையா, அந்த சஹாபியா பெண்மணி இந்த ரசூலோட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, என் கணவர் அடிக்கிறாரு குடிக்கிறாருன்ட்டு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, அப்ப ரசூல் அட்வைஸ் பண்றாங்க, பாரு கணவன் ஊர்ல இருக்கும்போது அனுமதி இல்லாம நோன்பு பிடிக்காத. அதே போல நீ வந்து சின்ன சின்ன சூறா ஓது. ரசூலா சொல்லி தர்றாங்க. அவரே சொல்றாரு, கணவர் சொல்றாரு, இறை தூதர் அவர்களே இந்த சின்ன சின்ன சூறா ஓதுறதை விட்டுட்டு பெரிய பெரிய சூறா ஓதிட்டு நிக்கிறான்னு சொல்றாரு. அப்புறம் ரசூல் அட்வைஸ் பண்றாங்க, ஏமா உன்னுடைய கணவனை நீ மகிழ்விப்பது உன்னுடைய கடமை. அப்ப நீ என்ன செய்யணும், அழகா அவனுக்கு மகிழ்விப்பதான வழியை கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மனங்கள் இரு மனங்கள் நெருங்கி வரும், நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். அதே போல சேர்ந்த பெண்ணு கணவன் வரும்போது தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருக்கணும், அலங்கோலமா இருக்கக்கூடாது. பறக்க தலையாட்ட இருந்துகிட்டே பல்லு விளக்காம அப்படிதான் எப்படி இருக்கும், பெரிய வேதனை தானே. இவர் பிடிசி கடிக்கு இவர் ஒரு பக்கம் வருவாரு, இது ஒரு நாத்தம் அங்க ஒரு நாத்தம். அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பகுதி. சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, கணவன் வரை மகிழ்ப்பது ஒரு பெரிய விஷயமா தெரியல. வீட்டுல இருக்கும்போது சாதாரண ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க, ஒரு நைட்டின்னு போட்டுக்கிட்டு அது டேலையும் போட்டு இருக்காங்க, வேறு நைட்டியா அதை பிடிச்ச போட்டு இருக்காங்க, டேல போட்டு டேட்டியா அதை போட்டு இருக்காங்க, சும்மா அலங்கோலாமா அப்படியே இருப்பாங்க. வெளியே போவது பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், இருக்கிற அவ்வளவு நகைத்துக்கு போட்டுக்கிறது, என்னென்ன இவ்வளவு தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் அவ்வளவு அழகுபடுத்திக்கிறது. உங்க அழகு யாருக்கு காட்ட போறீங்க, யாரு காட்ட போறீங்க? நடக்கதே இல்லை வீடுகள்ல. வீட்டுல கணவனை மகிழ்விப்பது எல்லாத்தையும் ரெடியா இருக்கணும், அவருடைய மூடு தெரிஞ்சு அதை செஞ்சு மகிழ்விப்பதற்கான அது இருக்கணும். இப்படி இருக்கும்போது உள்ளங்கள் எவ்வளவு இலகி வந்து ரொம்ப இணங்கி வரும். அவன் பிரிய முடியாத ஒரு வாழ்க்கை, இரண்டு மனங்களும் பிரியாத அளவிற்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்வார்கள் அவர்கள். இப்ப நிலைமை பெரும்பாலான பெண்கள் நிலைமை, முஸ்லீம் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் நிலைமை பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ரொம்பவே கூடுதல். வீட்டுல இருக்கும் போது அதை பத்தி ஒன்றும் கேர் பண்ண மாட்டாங்க. வெளியே போகும்போது வெளியே போறதுக்கு நல்ல சேலை வேண்டாமா, வெளியே போறதுக்கு அவன் சரியான நகை வேண்டாமா, இப்படியே கேட்பாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ அழகுக அலங்காரங்கள் எங்களை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வலா யுத்தீன ஸீனதஹுன்ன இல்லா லிபுஊலதிஹின்ன. பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை எங்கு வெளிப்படுத்தலாம் என்பதற்கு அல்லாஹ் ஒரு பட்டியலையே தருகிறான். அந்த பட்டியல முதல் யார் வைக்கிறான் தெரியுமா? வலா யுப்தீன ஸீனதஹுன்ன இல்லா லிபுஊலதிஹின்ன. அவருடைய கணவன்மார்களை தவிர. அவர்தான் முதல்ல உங்களுடைய அலங்காரத்தை, உங்களுடைய அழகை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு வெளியே தான் ஒரு கல்யாணம் காட்சின்னு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அது லிப்ஸ்டிக் வேற போட்டுக்கிறது, எல்லாமே கண்ணா பின்னா. எது இஸ்லாம் மார்க்கம் தடுத்திருக்கு, வீட்டுல இருக்கும்போது கூட என்ன செய்ய மாட்டாங்க, நறுமணம் பூசிக்க மாட்டாங்க. வெளியே போகும்போது நறுமணம் பூசி இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வன்மையா கண்டிக்கிறார். ஐயுமா இம்ராத்தின் இஸ்தஅதரத், எந்த பெண் நறுமணம் பூசி வெளியே செல்கிறாளோ பிறருடைய ஆண்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவள் வேசி விபச்சாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள்.
அப்ப இதெல்லாம் எங்கே செய்ய வேண்டியது? வீட்டிற்குள் கணவனை மகிழ்ப்பதற்காக செய்ய வேண்டியது. என்ன அந்த மாதிரி பெண்கள் மனைவிமார்கள் முதல் இந்த மாதிரி என்ன செய்யணும், கணவன்களை மகிழ்வு. நல்ல அழகான ஆடைகளை உடுத்தி தன்னை சிங்காரித்து சீவிக்கொண்டு நல்லா தன்னை அழகுபடுத்திக் கொண்டு கணவன்மார்களை ரிசீவ் இவங்களுடைய கடமை. அடுத்ததாக இந்த பெண்கள் செய்ய வேண்டிய, கணவன்மார்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா, அந்த கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பது பெண்களுடைய கடமை. குழந்தைகளை பராமரிப்பது மனைவிமாருடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி. பெண் என்பவள் கணவனுடைய வீட்டை அவருடைய குழந்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார். அவள் பொறுப்பாளி. அப்போ கணவனுடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும். அதே போல பொருளாதாரத்தை வீணடிக்க கூடாது. ஆடம்பர செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆடம்பர செலவுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கணவன் பொருளாதார கஷ்டப்பட்டு திரட்டுகிறான். அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பது மனைவியுடைய கடமை. அந்த குழந்தைகளை பராமரிப்பது மனைவியுடைய கடமை. ஒரு அவசர தேவைக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த பெண் தன்னுடைய கணவனுடைய பொருளில் இருந்து தான தர்மம் செய்கிறாளோ அவளுக்கு அந்த நன்மையில ஒரு பகுதி கிடைக்குங்கிறாங்க. பொருள் யாருக்குரிய பொருளே? கணவனுக்குரிய பொருள். அவனுக்கு அந்த நன்மை கிடைப்பை சேரும். அவனுடைய கவனத்திற்கு செல்லாமலேயே, அவனுடைய அனுமதியை கேட்காமலேயே ஒரு சின்ன தொகையை, அவனுக்கு இடைஞ்சல் ஏற்படாத அளவிற்கு, அவனுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாத அளவிற்கு அதிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக தர்மமாக வழங்கினால் அதுக்கும் கூலி இருக்கு. அந்த பெண்ணுக்கு கூலி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்காங்க. அப்ப கணவனுடைய பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும். புரிஞ்சுங்களா? என்னுடைய கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறார். அது நான் ஒரு அமானிதம். எனவே அந்த அமானிதத்தை பாதுகாக்கணும், வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும். ஆடம்பர செலவுக்காகவோ அதுக்காக இதுக்காக செய்யக்கூடாது. கணவனுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தும் போது மனைவி அதை கணவனுக்கு தெரிவிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவன் பாட்டுக்கு செலவு செஞ்சுட்டு இருந்துடக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களை பார்த்தேன், இவ்வளவு நான் செலவு பண்ணிட்டோம் உங்க காசுல சொல்லிடணும். புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன தேவைக்கு பொருள் வச்சுக்கணும் தெரியாதுதான் நமக்கு. அப்போ அவங்க எனக்கும் கடனை கொடுப்பதற்காக வைத்திருப்பார். அதை தூக்கி கொடுத்துட்டா இவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துடும் அல்லவா? அல்லது ஒரு அமானித பணத்தை கொண்டு வீட்டுல வச்சிருப்பாரு, அதை தூக்கி தான தர்மம் பண்ணிட்டா அப்ப தேவையில்லாத பிரச்சனை வருகின்ற காரணத்தினால அந்த பெண் என்ன செய்யணும்? தன்னுடைய கணவனுடைய பொருளை அதை பாதுகாக்கணும். தேவை ஏற்படும் போது என்ன செய்யணும்? சில கொஞ்சமா சின்ன ஒரு அமௌண்ட்டை செலவு செய்யலாம். ஆனா அதை தன்னுடைய கணவனுக்கு அந்த தகவலை தந்துடணும். ஏன்னா அதுக்கு பிறகு இவர் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுப்பாரு, அதுல குறைவு வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளே ஏற்படும். இந்த பொருளாதாரத்தை பெண் என்பவள் பாதுகாக்கணும். அதே போல குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பும் அதிக பொறுப்பு கணவனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. அந்த மனைவி அந்த குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல போதனைகளை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதே மனைவியுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதி. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஒரு விஷயத்துல இந்த நாட்டுக்கு சொல்லி ஆகணும். அதாவது கணவனை மகிழ்விக்கணும்னு சொன்னோமா இல்லையா? அது தன்னை அழகுபடுத்திக் கொண்டு கணவனுடைய தேவை ஏற்படும் போது அவளுக்கு இணங்கி போய் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி போனோம்னாக்க இந்த சட்டத்தை இந்த நாட்டு பெண்கள், அதாவது மனைவி இருக்கக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. ஃபாலோ பண்ணாத நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இதா தஆ ரஜுலுன் இம்ராத்து இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் ஃபபாத கத்பான லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ. புகாரி முஸ்லிம் நடந்தக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கிறான், அவள் மறுக்கிறாள். அதனால் அவன் என்ன செய்யறான்? கோபமாக இரவு கழிக்கிறான். அப்பொழுது என்ன தெரியுமா? லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ. விடிற வரைக்கும் வானவர்கள் அவளை லான செய்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவள் மறுக்கும் பொழுது இவன் வேறு விதமா எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ன வீடா பெரிய வீடா போயிட்டு இருப்பான்.
அதுக்குள்ள காரணம் என்ன? இங்க வந்து அவங்க பிரச்சனை வரும்போது வேற விதமான சிந்தனைகள் வரும். இது பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே மண்ணெள்ளி கொட்டுறது சமம். எனவேதான் இஸ்லாம் எந்த அளவுக்கு மைனூட்டா கவனிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா மின் ரஜுலின் யதுஉ இம்ராத்து இலா ஃபிராஷிஹி ஃபதஅபா அலைஹி இல்லா கான அல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாஹிதன் அலைஹி ஹத்தா யர்தான். எந்த அல்லாஹ்விடம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, எந்த அல்லாஹ்வுடைய கையில என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் மறுத்தாளையானால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அவள் மீது கோபப்படுகிறான். அங்க வானவர்கள் சபிக்கிறான் வந்துச்சு, அல்லாஹ்வே கோபப்படுவான். இன்னொரு அறிவிப்புல இதுவரைக்கும் ஹத்தா யர்தியான், அந்த பெண்ணை இவன் பொருந்து கொள்ற வரைக்கும் கோபத்திலே இருக்கிறான். அந்த பெண்ணை மறுபடியும் பொருந்து கொள்ற வரைக்கும் அல்லாஹ் அவள் மீது கோபமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த கணவன் மனைவிங்கிற பந்தத்துல மனைவி எங்கள் கூட இந்த விஷயங்களை என்ன செய்யணும், கருத்தில் வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவள் அமைத்துக் கொள்வதற்காக பாடுபடுறோம். அதே போல மனைவிங்க கூட கணவனுடைய விஷயத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, தேவையில்லாம டிமாண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. டார்ச்சர், வீட்டுக்கு வந்தாலே இது வேணும், வீட்டுக்கு எந்த சாமான் வேணும், அந்த சாமான் வேணும், இது வேணும், அதை வேணும், தேவையில்லாம அதிகமான டிமாண்ட்ஸ் வைக்கக்கூடாது. கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெண் இருந்தா கொடுக்க போறார் கணவரு, இல்லைன்னு கேட்கும் போது என்ன செய்ய, திருட முடியும், அல்ல திருட அபகரிக்க முடியும், அல்ல பிறகு ஏமாற்ற முடியும், லஞ்சம் வாங்க முடியும், வட்டி வாங்க முடியும். தவறான வழிக்கு நீங்க தூண்டிங்கன்னு அர்த்தம். டார்ச்சர் பண்ணீங்க. எப்படி நீங்க எனக்கு இது வேணும் அது வேணும், பக்கத்து வீட்டுல பாருங்க அது வாங்கிட்டாங்க, அந்த வீட்டுல பாருங்க இது வாங்கிட்டாங்க, இப்படிதான் பெண்களுடைய நிலை. அப்போ தேவைக்கு தன்னுடைய கணவருடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு பெண்கள் வாழ வேண்டும். அதிகமான கோரிக்கைகளை வைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய மனைவிமார்கள் அதிகமா வாழ்க்கை செலவுக்கு அதிகமா கேட்கிறாங்க. நம்மளுக்கு இது 10 படி ஆகல, பஞ்சப்படி கொடுங்க, சரிதா, இது நமக்கு இந்த அளவுக்கு பொருளாதாரம் காணாது, இன்னும் அதிகமா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, என்கிட்ட இருந்தா நான் கொடுத்திருப்பேன், நான் வச்சுக்கிட்டா இல்லைங்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஒருவர் கேட்டு விட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இல்லாவிட்டாலும் அதை கிடைப்பதற்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு கேட்டு வந்த மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு செஞ்சாங்க, வேற ஒரு ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா? ஒரே ஒரு ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை உடுத்திட்டு வந்தாங்க, கேட்கும்போது கைட்டி கொடுத்துட்டாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணநலன்கள் பழக்க வழக்கங்கள் தெரிந்திருந்தும் பெண்கள் அங்கு அவர்கள் அதிகமான ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள், பெண்களுடைய இயல்பு அது. நான் சொன்ன ஆரம்பத்துல நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு பொம்பளைக்கு கொடுக்கூடாது, ஆம்பளைக்கு தான் இருக்கணும் முதல்ல சொன்னதுதான். என்ன செய்யறாங்க, அதிகமா கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடைய உச்சத்தில் இருக்கிறாங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒண்ணே பேச. அப்போ கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன ஒரு பதவி பரவுதனக்க ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய மனைவிமார்களை தலாக் விட்டு விட்டார்கள். கோரிக்கைகள் அதிகமாக வைத்ததின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு கோபப்பட்டு தன்னுடைய மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. இதை கேட்டு அபூபக்கர் சித்தீக் ஓடியாங்க. ஏன்னா அவங்க மக ஆயிஷா இருக்காங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றுக்கு உட்கார்ந்து என்ன பிரச்சனை நடந்து போச்சு தெரியுதே அப்படின்ட்டு அபூபக்கர் சித்தீக் வர்றாங்க, அனுமதி கேட்கறாங்க, அனுமதி கொடுக்கப்படுது, உள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்க அனுமதி கேட்கிறாங்க, அவங்க உள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்தீக் அவர்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய 2 மகள்களையும் கண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லாத நீங்க கேட்கிறீர்களா? இன்னும் அடிக்கிறதுக்கு முனைகிறாங்க. இந்த நேரத்தில் உமர் கத்தாப் சொல்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, என்னுடைய மனைவி என்னிடம் அளவுக்கு அதிகமா கேட்கிறாங்க, என்னோட சக்திக்கு அதிகமா கேட்கிறாங்க போது ரசூல் சொல்றாங்க, இங்க மட்டும் என்ன ஆனதான் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் என்ன தர்ணா போராட்டம் நடத்திட்டு நினைச்சிட்டீங்க, இதுதான் கேட்டுதான். அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான்.
நபியே உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பினும் இருங்க. இல்ல உலகத்தின் சுகங்கள் தான் முக்கியமானா வாங்க ஒரு கொடுப்பு எழுது கொடுத்து நான் உங்களை தலா விட்டுறேன், ஒரு ஆப்ஷன். அப்ப இது வந்து ஒரு பிரச்சனையை டென்ஷனை உருவாக்கக்கூடியது. எனவே மனைவிமார்கள் கணவன்மாரிடத்தில் அவருடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமே தவிர, சொல்லுவாங்க புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை, அந்த மாதிரி வரக்கூடாது. நம்முடைய அதாவது விதிகளை முதல்ல நம்பணும். அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் எல்லாம் ஒரே நிலையில வைக்கல, ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தி இருக்கிறான். ராசிக் அல்லாஹ் தெரியுதா? அல்லாஹ் வந்து சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு ரொம்ப குறைவாகவும் தன்னை சோதிப்பதற்காக நம்முடைய பொறுமையை அல்லது வேறொரு நன்மைக்காக தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு பெண்கள் மனைவிமார்கள் என்ன செய்யணும், கணவன்மார்களுடைய என்ன சம்பாத்தியமோ, கணவன்மார்களுடைய வருமானம் எதுவோ, கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையில்லாமல் செலவு செய்யாமல் அதிகமான கோரிக்கை வைக்கப்படாது. இந்த விஷயத்துல கொஞ்சம் உஷாரா பெண்கள் இது செயல்பட்டார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை சக்கரம் நிம்மதியாக அமைதியாக சொல்லணும். இல்லாட்ட மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டுமல்ல, சில பெண்கள் கோரிக்கை எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது. மனைவிமார்கள் அவர் டென்ஷன் பாரு, இது போல சொல்ல அடித்தறிகிறாங்க. சந்தர்ப்பத்தை பார்த்து நேரத்தை பார்த்து என்ன செய்யணும், மனைவி எங்கக்கூடியவள் கணவனிடம் தன்னுடைய கோரிக்கை வைக்கணும். தலைவாரி மந்திரம் ஓதணும். தலைவாரி மந்திரம் தெரியுமில்ல, தலைவர் மந்திரம். அதை ஓதி எந்த நேரத்துல வந்து அவங்கள்ட்ட கேட்டா நம்ம கோரிக்கை நிறைவேற்றும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த நேரத்தில் தன்னுடைய விஷயங்களை வெளிப்படுத்தணும். ஒரு விஷயத்தை உங்களுடைய கருத்து அதை சொல்றேன், அதுக்கு இந்த மாதிரியுமா நடக்கும், நீங்க கூட கற்பனை கூட செய்து பார்க்கணும். இந்த மாதிரி குழந்தை இறந்து விட்டது இந்த செய்தியை ஒரு சஹாபியை பண்ணி எப்படி சொல்றாங்க பாருங்க. ரொம்ப நாசுகா சொல்றாங்க. வெளியே போன கணவர் வீட்டுக்கு வருகிறார். அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை ரொம்ப நாளா வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தது, இறந்து விடுகிறது. இறந்து விட்டு அந்த குழந்தை அப்படியே துணி சுத்தி வீட்டுடைய ஒரு வாரத்தில் வைத்து விடுகிறார் அந்த சஹாபிய பெண்மணி. கணவர் வருகிறார். வந்ததும் என்ன கேட்கிறாரு, குழந்தை எப்படின்னு கேட்கிறாரு, அமைதியா இருக்குங்க. டபுள் மீனிங். ரொம்ப அமைதியுடைய உச்சத்துக்குள்ளே இருக்கு, அமைதியா இருக்கு. இவர் நினைக்கிறாரு, சார் அமைதியா இருக்கு போல இருக்கு, உன்னை இடைஞ்சல் எல்லாம் அமைதியா போறாரு. இதுக்குள்ள இந்த பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவனோடு இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. புரியுதுங்க. ஒரு மையத்தை வச்சுட்டு நினைச்சு பாப்பீங்களா? இப்ப என்ன சட்டம், மௌத்தா போயிட்டா 40 நாள் வரைக்கும் கல்யாணத்துக்கு போயிட்டு போக மாட்டாங்க. இருக்காதுங்க. ஒரு வருஷம் இங்க 40 முடியல இப்படி கல்யாணத்துக்கு போறது, 40 முடியல அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி போறது, 40 முடியல வீட்டுல எப்படி கல்யாணம் நடத்துறது, இருக்கா இல்லையா? இவ்வளவு அழகா சொல்றாங்க. அந்த இரவே ஒரு 2 பேரும் இருக்காங்க. அது பேர் சொல்றாங்க, அந்த பெண்மணி இவ்வளவு நாசுக சொல்றா பாருங்க. தன்னுடைய தேவையை கணவன் பூர்த்தி செய்த பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, எங்க நான் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னமா சொல்லு. இல்ல, ஒரு மனிதன் ஒருவரிடத்தில் ஒரு அமானித பொருளை ஒப்படைச்சா திருப்பி கேட்டான், என்ன செய்யணும், கேட்டா கொடுத்துட வேண்டியதானே, கேட்டா கொடுப்பதான முறைங்கிறாங்க. அப்புறம் அந்த பெண்ணு சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு அந்த குழந்தையை கொடுத்தான், திருப்பி எடுத்துக்கிட்டான், உள்ள மௌத்தா போயிடுச்சு. இவருக்கு தூக்கி வாரி போடுது, என்னாடி இப்படி செஞ்சுட்டாங்க. நேராக அடுத்த நாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு குழந்தை அபிவிருத்தி விருத்தி தருவாராக. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஏராளமான குழந்தை பிறந்தாக நினைச்சு. அப்ப பாருங்க, நேரத்தை காலம் நேரம் பார்த்து இங்கீதங்களை பார்த்து அந்த மனைவி கண்ணையிடம் என்ன செய்யறாங்க, அதை டீலிங் பண்றாங்க. இது டெக்னிக், வாழ்க்கை கலை, வாழும் கலை. இதுதான் இன்னைக்கு வாழும் கலை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாழும் கலை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழும் கலை தான். அப்ப பெண் இருக்கக்கூடியவள் எந்த ஒரு தனக்கு தேவையான நகையோ நட்டோ, நான் நட்டதான் கண்டு போகுது, நகை நட்டு பாத்தீங்களா, அந்த நகை நட்டுன்னு வச்சிருக்கு, நட்டு கண்டுறது. கேட்கும் போது என்ன செய்யறோம், நாசுக்கா கேட்கணும். அவர் சந்தோஷமா இருக்கும் போது, சாப்பிடும் போது, அல்லது எங்க ஜாலி மூட்ல இருக்கிறாரோ அந்த கோரிக்கை வச்சீங்கன்னா அப்படித்தானே, சரி ஓகே சமாளிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இதான் விஷயம் சமத்துல பிரச்சனை வந்து 2 பேருக்கும் மன தாங்கல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்லுது,
பொய் என்பது இஸ்லாத்தில் கூடாது. 3 நிலைகள் தவிர இருக்கா இல்லையா? அது என்ன? கணவன் மனைவிட்ட பொய் சொல்லலாம். எதுக்கு? இவன் டென்ஷன் வந்துருப்பாரு, அந்த நேரத்துல பார்த்து பொய் இல்ல நான் கேட்டேன் தரேன்னு ஒரு சும்மா பொய் அடிச்சு அவன் சாந்தப்படுத்தலாம். ஏன்னா பெண்கள் ஷார்ட் டெம்பர், செடாலும் கோபப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. இயல்பு, அது இயல்பை மாற்ற முடியாது. எனவே பெண்கள் எங்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவருடைய வருமானத்தை முதல்ல கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். கணவனுக்கு அதிகமாக பலுவை தரக்கூடாது. அப்படி தரும்போது கணவனை தாறுமாறாக சம்பாதிப்பதற்கு நீங்க என்ன செய்றீங்க? தூண்டி. இந்த விஷயத்துல பெண்கள் கவனம் செலுத்தணும். அதே போன்று மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு நல்ல விஷயங்களை துணை நிற்கும். நல்ல விஷயங்கள் துணை நிற்கும். பொதுவாகவே மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு நல்ல விஷயம் செய்யும் போது அதற்கு உறுதுணையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். குறிப்பாக மார்க்க பணிகளில் ஈடுபடும் பொழுது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நலக்காரியங்கள் நலத்திட்டங்களில் தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது மனைவி கூடியவர்கள் கணவனுக்கு உற்சாகப்படுத்தி அவளுக்கு துணை நிற்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சமூகம் எல்லாமே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில வஹி இறங்கிய பொழுது வராங்களா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? எவ்வளவு அழகா ஆறுதல் தர்றாங்க, எவ்வளவு அவங்களுக்கு வந்து துணை புரிகிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மனைவிக்கு, ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு அழகான ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கு. லப்பது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அதுக்கு தகுந்தாங்க. அது மட்டுமல்ல, நல்ல ஆலோசனை வழங்கணும், உருப்படுற ஆலோசனை வழங்கணும். சமயத்துல பெண்களுடைய ஆலோசனை கேட்டா உருப்படவே மாட்டோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏடா கூடமா ஆலோசனை தருவாங்க, அதெல்லாம் கேட்டாதீங்க. உருப்படியான ஆலோசனை தருவது ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு அழகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை செய்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்களா இல்லையா? இந்த மாதிரி டென்ஷனா வர்றாங்க, டென்ஷனை குறைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஆலோசனை தர்றாங்க. நீங்க முதல்ல மொட்டை போடுங்க, குர்பானியை கொடுங்க, சஹாபாக்கள் ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, மொட்டை போடுறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க, உடனே எல்லா சாமசரசரம் செய்யறாங்க. யார் கொடுத்த ஐடியா இது? மனைவி. அவங்க மனைவி கொடுத்த அழகான ஒரு ஐடியா. நல்ல ஆலோசனைகள் என்ன செய்யணும்? மனைவி தன்னுடைய கணவனுக்கு வழங்க வேண்டும், அந்த கணவனுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெண்கள் இருக்கக்கூடியவர்கள், மனைவிமார்கள் தங்களுடைய கணவரிடத்தில் மற்ற பெண்களுடைய அழகு அவங்களுக்கு வர்ணிக்கை செய்யவே கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட வந்து இவன் ரொம்ப அழகா இருக்காங்க, இவன் நல்லவளா இருக்காங்க, இந்த வர்ணிப்பது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸிஃபுல் மரது மர்அதன் இந்த ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் நீங்க என்ன செய்ய, அந்த பெண்ணுடைய அழகை வர்ணிக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவன் கற்பனை அங்க போயிடுவான். அப்ப அவருடைய மனசை கெடுக்கிற வேலை தானே அது. எந்த பெண்ண சொல்லவே கூடாது. அது மட்டுமல்ல, பெண்ணு மட்டுமல்ல, பெண்ணை மட்டும் இல்ல, வேற ஆணை பண்ண கூடாது. எங்க ஒருத்தர் அழகா இருக்காருல்ல, அப்ப நான் அழகு இல்லைன்னு கேட்பான். விளங்கிட்டீங்களா? அது டேஞ்சரான வேலை, புரிஞ்சுக்கிடுங்க. சிலர் வந்து வெகுளித்தனமாக கொஞ்சம் சமவேதம் இல்லாம செய்யறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கடைசியில வந்து சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் குடும்பத்தை ஊர் விளைக்கக்கூடிய, குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உன்னிப்பாக ஒரு இஸ்லாமிய குடும்பம், கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த பந்தம் நல்ல இறுக்கமாக வலுவாக இருக்க வேண்டுமானால் இதற்கு சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள், அதாவது மனைவிமார்கள், கணவன்மார்கள் என்னென்ன விஷயம் வேணும்னு தெளிவாக நமக்கு பட்டியல் போட்டு காட்ட போறாங்க. அதே போன்று நல்ல ஒரு மனைவி தன் கணவனிடம் என்ன செய்யக்கூடாது? தன் கணவனை பற்றி பிள்ளையிடம் தவறாக பேசக்கூடாது. அவருடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. சில குடும்பங்கள் நடக்கும், பாப்பா வீணா போன ஆளுங்க, இவளை மதிக்காம இருந்தா பிள்ளைய சொல்லி தந்தா பிள்ளைய மதிக்குமா? மிதிக்கும். அதான் நடக்கும். இது போத் சைடு, ரெண்டு பக்கம் வேணும்.
உமா உருப்படா பேச்சு கடை உருப்பட மாட்டேன்னு பிள்ளைங்க சொல்லக்கூடாது. அதே போல மனைவி என்ன சொல்லக்கூடாது, பிள்ளைகளை பார்த்து நீ கொஞ்சம் உஷாராயிரு, நீ அவன் பேச்சு கேட்டா முழுப்பட்டா போலதான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல மனைவி கணவனுடைய அந்தஸ்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிறார். பிள்ளைகள் மத்தியில சரிதான், மற்ற உறவினர்கள் மத்தியில சரிதான். தன்னுடைய கணவனை பற்றி தரக்குறைவாக தன்னுடைய குடும்பத்தாரிடமோ மற்றவர்களிடமோ ஒரு மனைவி சொல்லவே கூடாது, செய்யவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த விஷயம் ரொம்ப உஷாரா இருக்கும். சில என்ன செய்வாங்க, சில மனைவி சில பெண்கள் செய்வாங்க, தன்னுடைய உமா வாப்பா இவங்களை பார்த்த உடனே கணவனை பத்தி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பக்க பலமா இருக்காங்க, சப்போர்ட் பண்ண சொல்லி கூட சொல்றாங்க. இங்க வாடுறது இவனோட தானே, இந்த கணவனோட தானே. அப்ப இந்த கணவனுடைய அந்தஸ்த மதிப்பு நீ உமா வாப்பா சொன்ன என்ன ஆகும், அவர்களுக்கும் உன்னுடைய கணவனை மதிக்க மாட்டார்கள். அதான் நடக்கும். இவ இப்படிப்பட்டதான் சரி சொல்றாங்க, அப்ப சரியில்லை விட்டுட்டு வாம்பாங்க. அப்ப கொஞ்சம் திமிர் பிடிச்சாலும் விட்டுட்டு வாம்பான். தேவையில்ல பிரச்சனை தான் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் மனைவி கவனிச்சு தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கூடாது. கணவன் தவறு செய்தால் சூசகமா சொல்லி கடை செய்யணும், அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். காலைல கூட சொன்னார் முஃப்தி உமர் ஷரீஃப், அந்த கணவன் நீங்க தேர்தல் போகும்போது என்ன செய்யுங்க, தாடி கூட பார்த்து தேர்ந்தெடுங்க. தாடி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தாடி வைக்கிறது வச்சு நம்ம செய்யலாம், தாடி வைக்க சொல்லலாம், அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாரு, பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்க. அவன் குடிச்சிட்டு வருவான், இவன் என்ன செய்யறான். நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் பெண்கள் கணவன் எப்படி தேர்வு செய்யணுமோ அதே போல பெண்ணன் போல் கணவன் நல்ல அழகாக தேர்வு செய்யலாம். சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி ஒரு கணவன் எப்படி நல்ல விதமா தன்னுடைய மனைவி இருக்க நினைக்கிறானோ அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவன் நல்ல விதமா இருக்கணும். ரெண்டு சைடும் விரும்புவாங்க. அப்போ இந்த விஷயத்தை நான் கவனிக்க வேண்டியது அந்தஸ்து, கணவனுடைய அந்தஸ்து, மான மரியாதைகள் எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. பெண் கண்ணங்கருத்துமாக இருக்க வேண்டும். ஆம், சில சபைகள் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவர் செய்யக்கூடிய தவறுகளை தன்னால் திருத்த முடியாது, திருத்த இயலாது, சொன்ன கேட்க மாட்டார் என்கும் பட்சத்துல என்ன செய்யலாம், யார் ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரோ, அவருடைய நலத்தை நாடக்கூடியவர் இருக்கிறார், அப்படிப்பட்ட மனிதன் போய் சொல்லி அவரை திருத்துவதற்காக நாம் என்ன செய்யலாம், பாடுபடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சொன்ன இருக்கிற சாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என் மாப்பிள்ளை ரொம்ப கஞ்சன், சரியான கருமி, தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தேவையான அளவுக்கு தர மாட்டேங்கிறாங்க, இதை அவருக்கு தெரியாம பணத்தை எடுக்கலாமான்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதி மா யக்ஃபீகி வ அஹ்லிகி பில் மஅரூஃப் வ வலதிகி பில் மஅரூஃப். உனக்கும் உன் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீ எடுத்துக்கோ, அவனுக்கு தெரியாத எடுத்துக்க. அப்ப திருத்த முடியாது, கொடுக்கலங்கிற பட்சத்தை வெளியே போகணுமே தவிர தேவையில்லாமல் கணவனுடைய சின்ன பெரிய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு மனைவி கணவனுடைய பந்தம் எப்படி இருக்க வேண்டும் ரத்தின சுருக்கமாக ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் வாசம் சொல்லி காட்டுறான். உன்ன லிபாசுல்லகும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. கணவன்மார்களே நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடை, மனைவிகளே நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு ஆடை. மனைவி கணவனுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை. ஆடை என்ன அர்த்தம், போட்டு ட்ரெஸ் இல்ல, அப்ப ஆடை தேவையில்லை போயிடக்கூடாது. இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆடை என்பது பல நோக்கங்களுக்காக பயன்படுத்துவோம். ஆள் பாதி ஆடை பாதி, ஆள் பாதி ஆடை பாதி ஒரு பழமொழி உண்டு. அப்போ ஒரு ஆண் சில ஆடைகள் என்பது அழகா இருப்பான், பொருத்தமான ட்ரெஸ்ஸுங்க, இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கிறீங்க சொல்றோமா இல்லையா, பொருத்தமான ட்ரெஸ், அதாவது ஆண் பாதி ஆடை பாதி, அந்த அழகை கூட்டம். எனவே ஒரு கணவனுக்கு மனைவி அழகை கூட்ட வேண்டும், மனைவிக்கு கணவன் அழகை கூட்ட வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக என்ன செய்வான், ட்ரெஸ் எதுக்கு போடுவான், தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்கு கூட ஆடை பயன்படுத்தும். உடம்புல ஒரு குறை இருக்கு, ட்ரெஸ் போட மறைஞ்சம் மறைஞ்சிடாரா, அப்போ மனைவியுடைய குறையை கணவன் மறைக்க வேண்டும், கணவனுடைய குறையை மனைவி மறைக்க. ஓப்பனா நோட்டீஸ் போட்டு வெளியிட்டு கூடாது, என் மாப்பிள்ளை இப்படின்னு, என் மனைவி இப்படி என்ன செய்யக்கூடாது. இப்பதான் நெட் ஃபேஸ்புக்ல போயிட்டு இருக்குல்ல, அது போயிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. கணவன் மனைவி எவ்வளவு அழகான ஒரு ஆடை சொல்லி காட்டுறான், குறைகளை மறைக்கணும், மாறி மாறி மறைக்கணும், போட்டு உடைக்கூடாது. இன்னும் ஒரு நோக்கம் என்ன ஆடைக்கு,
ஆடை வந்து பல விதமா நம்ம உடுத்துவோம். சம்மருக்கு ஒரு ஆடை, விண்டருக்கு ஒரு ஆடை உடுத்துறோமா இல்லையா? வெளியிருந்து வரக்கூடிய பனி தாக்குதல் நம்மளை தாக்கிடக்கூடாதுக்காக நல்லா செய்யறோம். ஒரு ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதத்துல உடம்பு பாதுகாப்பு ஆடை வச்சு. வெயில் காலத்துல இது மொட்டை போட்டா வெந்து போடுமா இல்லையா? சும்மா லைட்டா காட்டனா அப்படி போட்டுக்கோமா இல்லையா? அப்போ தனக்கு வர தன்னுடைய உடம்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கு ஆடை போடுறான். அதே போல மனைவிக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா கணவன் ஆடையா இருந்து தடுக்கணும். கணவனுக்கு வரும்போது மனைவி விட்டு கொடுக்கூடாது, ஆடையா இருந்து தடுக்கணும். எவ்வளவு சூசகமான இலக்கியமாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கணவன் மனைவி சம்பத் எவ்வளவு அழகா இலக்கிய நடைய சொல்றான் பாத்தீங்களா? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. இந்த அடிப்புல ரெண்டு பேரும் நடந்துக்கிறோம். எனவே இந்த செய்தி இன்னும் சில தகவல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவி வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு மனைவிகள் பேணக்கூடிய விஷயங்கள். கணவன்மார்கள் அவங்க ஒரு சைடு அடுத்த சைடு கணவன்மார்கள் மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க